ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் மாதிரி கொடுத்து நீங்கள்லாம் பேசுகன்னு பேச வச்சு அதில் எப்படி ஒரு குழப்படி உண்டாகும்னு தெரியும். கடைசியில் ஒரு ஆப் வச்சிருப்பாருங்க பிக் பாஸ். அதுதான் மரணம் மாஸ். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா டாஸ்க் 2வும் சரி, டாஸ்க் 2.0வும் சரி, டாஸ்க் 3ல் வந்து அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் நடக்கலை. அதெல்லாம் அவங்களோட தனித்திறமை அந்த மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ டாஸ்க்கு லாஸ்ட்டாக வந்து அந்த பல்பை வந்து இது பண்ணுங்க பாருங்கள். அந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களோட உடல் உழைப்பும் மன உறுதியும் வச்சு அந்த டாஸ்க்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வின் பண்ணி பாயிண்ட்ஸ் வாங்குறது அது நல்லாயிருக்கும். பட் ஆனால் கொடுத்த டாஸ்க் எல்லாமே வன்மத்தை கக்கிற மாதிரியும் விஷத்தை கக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாரு. ஏன்னா நான் உங்களுக்கு 1 நிமிஷம் கொடுக்க போகிறேன், பஸர் அடிக்கும், பஸர் டு பஸர். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடைக்கிறது வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் ஏன் தகுதி, இதுக்கு நான் தான் டிசர்விங் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, அதை சுருக்கமாக கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக வந்து எல்லாருமே பேசினாங்க. உண்மையாக பார்க்க போனால் முத்துக்குமரன் வேறு லெவலில் பேசினார். என்னென்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு நேற்று நடந்த விஷயங்கள் அப்படி எடுத்து வச்சார், பாடாமல் எடுத்து வச்சார், ஒரு பேட்டர்னை செட் பண்ணார். இந்த மாதிரி பேசுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டாஸ்க் வந்தோடனே குழம்பி போனாங்க. பிக் பாஸ் 3 வாட்டி சொன்னார். அதுக்கப்புறம் 4 வாட்டி 5 வாட்டி நம்ம ஜாக்லின் படித்தாங்க. இவர் வந்துட்டு கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் உடல் உறுதியும் மன உறுதியும் இதையே ஒரு 6-7 வாட்டி யூஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த இது சொன்னாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதை தான் மாற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் சூப்பராக வந்துட்டு முத்துக்குமர் ஒரு செட் பண்ண ஒரு பேட்டர்னை சொல்லி கரெக்டாக லாஸ்ட்டாக வந்துட்டு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லும்போதும் அதை தான் சொன்னாங்க. மற்றபடி தீபக் வந்து நார்மலாக பேசினார். மற்றவங்க எல்லாருமே நார்மலாக கொஞ்சம் பேசிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியல, என்ன சொல்லுன்னு தெரியல. இப்போது ஓட் பண்ணுங்கன்னு பிக் பாஸ் கொடுக்குறாரு. சௌந்தர்யா மஞ்சரிக்கு ஏன் அப்படின்னா பாடம்னு அவர் சொன்னது பிடிக்கல அப்படின்னு முத்துக்குமரனுக்கு போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராணவ் வந்து விஷாலுக்கு போட்டார். அதுக்கப்புறம் முத்து வந்து ஜாக்லினுக்கு போட்டார். என்னை தாண்டி அவங்க நல்லா பண்ணாங்கன்னு. பவித்ரா வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு போட்டாங்க. முத்துவும் மஞ்சரி தான் நல்லா பண்ணுவாங்க தெரியும். ஆனால் நான் எதில் பெஸ்ட்டுன்னு காமிக்கணும்னு நினச்சி நான் போட்டேன்னு அவங்க ஒரு சூப்பரான ஒரு கேம் விளாண்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பெஸ்ட்டு யாருன்னு சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. இவங்களோட பெஸ்ட்டு இவங்கள விட இவங்க ஒரு தனித்திறமையை காமிச்சாங்கன்னு சொல்லலை. ஆனால் பவித்ராக்கு வந்து இவங்க 2 பேரும் வரக்கூடாதுன்றத கான்சன்ட்ரேஷன் செம்ம கேமு. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்கு போட்டாங்க. மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமரனுக்கு சொன்னாங்க. என்னன்னா என்னை தாண்டி நான் யாரை சொல்லுவேன்னா அவனை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. விஷால் வந்துட்டு தீபக்கை சொன்னார். ஏன்னா இவங்க யாருக்குமே கிடைக்கக்கூடாது, தீபக் அண்ணாக்காக போட்டோம் அப்படின்ட்டு. அருணுக்கு சொன்னால் கூட சொம்பு துக்குறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அருணும் பெருசாக பேசலை, அதான் உண்மை. தீபக் வந்துட்டு செம்மையாக ஒரு கேமை விளையாடார். என்னென்னா 4 பேர் எனக்கு பிடிச்சிருக்கு, முத்து, ரயான், ஜாக்லின், மஞ்சரி. அதில் முத்து ரயான் லாஸ்ட்டாக நான் பார்த்தா அதில் மஞ்சரிக்கு எனக்கு நான் ஓட்டு போகிறேன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் வந்துட்டு மஞ்சரியை போட்டார். தெரியும், ஏன்னா அதுதான் டிசைடர். இப்போ ரயான் வந்துட்டு அங்கே கேட்டார் யார் யாருக்கு என்னென்ன ஓட்டுன்னு கேட்கும்போது முத்துக்கு 2 ஓட்டு, மஞ்சரிக்கு 2 ஓட்டு அப்படி தெரிஞ்சிச்சு. சரி, மற்றவங்களுக்கு போடுறதுக்கு அவர் பிடிக்காது, அதாவது அந்த 5 பேருக்கு ஆப்போசிட்டில் போட பிடிக்கல, இதுக்குள்ளேயே போடணும். இப்போ முத்துக்குமரனுக்கு எனக்கு போட விருப்பம் இல்லை. ஜாக்லின்னு காலையில் சண்டை போட்டாங்க, வேறு யாருக்கு போடுறது, சரி மஞ்சரிக்கு போடுவோம், அப்போ தான் முத்துக்குமரனை சாய்க்கணும்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கு போடுறாரு. அதுக்கப்புறம் அருண் வந்து என்ன பண்ணுறாரு, ரயானுக்கு போகிறார். ரயான் வந்து ரொம்ப கேவலமாக தான் பேசியிருந்தார், பட் இருந்தாலும் ரயானுக்கு போட்டார். அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு 3 ஓட்டு, முத்துக்கு 2 ஓட்டு வந்துச்சு. பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் தான் டிசர்விங், ஆனால் உங்களுக்கு பாயிண்ட் வந்து நான் கொடுக்க போகிறது இல்லைன்னு ஒன்று தான் அங்கே செம்ம ஷாக், பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலேயே பார்க்க போனால் முத்துக்குமரன் அவ்வளோ அழகாக பேசினார். ஒரு பேட்டர்னை செட் பண்ணாப்புல, அந்த பேட்டர்னை வச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணி பேசினாங்க. மஞ்சரி அதை தான் ஃபாலோ பண்ணி பேசுனாங்க. பெருசாக உண்மையாக சொல்லப்போனால் மஞ்சரி நல்ல பேச்சாளர் தான், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. கிளியராக பாயிண்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு 2 பாயிண்ட்டை மையமாக வச்சு தான் பேசினாங்க. ஆனால் முத்துக்குமரன் பேசுறதுல நிறைய பாயிண்ட்ஸ் உள்ள அடங்கி இருந்தது. ஆனாலும் வந்து அங்கே வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. முத்துக்குமரன் ஒரு இடத்துல சொன்னார், நீங்கள் எப்படியும் வந்துட்டு ஃபேவரிசம் பார்த்து ஒஸ்ட்டு பெஸ்ட்லேயே பண்ணுறீங்க, இதுலேயும் நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க எனக்கு தோணுது. அதனால் வந்துட்டு எல்லோரும் உள்ளங்கையில் வந்து ஒரு பேரை முதல்ல எழுதி வச்சுட்டு ஷோ பண்ணுவோம், அப்போ தான் வந்துட்டு உண்மையான இது எதுன்னு தெரியும் அப்படியே ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணார். ஆனால் ஒத்துக்கல யாருமே. இல்லை நீ இதை முதலே சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்குன்னு ரயான் சொன்னார். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ மெஜாரிட்டி தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து சொன்னால் கண்டிப்பாக மாறும்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதுக்கப்புறம் விட்டாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு பிளாட்ஃபார்மில் நிற்க வச்சு, நான் உங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் தான் இப்போ எடுத்துக்க போகிறீங்க, உங்களுக்கு பிடித்தமான ஆட்கள் யார் இருக்காங்களோ அவங்க 3 பேருந்து எடுத்துக்கங்கிட்டார். செம்ம ஷாக் எல்லாருக்கும், என்னடா இது அப்படின்னு. அப்போ டக்குன்னு என்ன பண்ணாங்க, ரயானு, விஷால், ராணவோட ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிட்டாங்க. இப்போ மஞ்சரி 4 பாயிண்ட்டு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் கம்மியாகிடுச்சு. செம்ம மாதம் இருந்துச்சு. அதுக்கு தான், அதாவது இது வந்துட்டு உண்மையிலேயே பார்க்க போனால் முத்துக்குமரனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி அவர் உண்மையிலே ஒரு நல்ல பேச்சாளர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் ஆப்வியஸில் யார் வின் பண்ணுவாங்கன்ற விஷயங்களும் தெரியும். அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனம் இல்லாமல் அவங்க ஒரு வேலையை பண்ணாங்க. ஆனால் இப்போ முத்துக்குமரன் வந்திருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மஞ்சரியோட விஷயங்கள் அப்படியே வந்து ஆப்டாக ஓரளவுக்கு
சூட்டபுளாக வந்து முத்துக்குமரன் அதை தான் பண்ணுவாப்பில். ஏன்னா அதிகப்படியாக யாருக்கு ஓட்டு பாயிண்ட்ஸ் இருக்கோ, ஏன்னா நேற்றுமே சொல்லியிருந்தார். ஸோ பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த மாதிரி நிறைய லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.